உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீட்ல இருக்கிறது மாயாவா இல்ல தாராத்தையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹலோ, என்ன முழுசு சொல்ல விட்டா தானே? சரி சொல்லுங்க. அந்த குழந்தைய நம்ம கொண்டு வந்து ஹால்ல வச்சுட்டு நம்ம அழ விட்டுட்டு நம்ம 3 பேரும் போய் மறைஞ்சுக்கலாம். குழந்தை அழற சத்தம் கேட்டுட்டு தாரா தல சாரி 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 மாயா 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 அவங்க வெளியில வந்து பாப்பாங்க. அழுகிற குழந்தைய அவங்க வந்து தூக்கிட்டாங்கன்னா வந்திருக்கிறது கன்ஃபார்மா மாயாதான். அப்படி அவங்க அழுகிற குழந்தைய தூக்கலன்னா கன்ஃபார்மா அவங்க தாரத்தை தான். ஹாசினி அக்கா சூப்பர்க்கா. நல்ல ஐடியா தான். ஆனா குழந்தைய அழவிடணுமா? குழந்தைய அழவிட்டு என்னால பாத்துட்டுலாம் இருக்க முடியாதே. அக்கா வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாராத்தையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாரி கொஞ்ச நேரம் தானே மாரி. உண்மையை கண்டுபிடிக்க இதை விட நமக்கு நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. சரின்னு சொல்லு மாரி. யோசிக்காத மாறி, சரின்னு சொல்லு மாரி. சரின்னு சொல்லுட. சரி சம்மதிக்கிறேன். சரி நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். நாங்களும் வரோம். நானும் வரேன். சரிக்கா. ஐயோ குழந்தை அழறது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. மாரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஒரு 5 மாரி. நிமிஷம் வெயிட் பண்ண. மாரி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ. மாயாவா தாராத்தையான்னு கண்டுபிடிக்கணும்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மாறி ஒரு 5 நிமிஷம் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. குழந்தை கண்டுபிடிச்சிடலாம். அழறது அப்படியே பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயே. அக்கம் பக்கம் பார்த்து அச்சச்சோ ஐயோ. குழந்தை தனியா அழுதுகிட்டு இருக்குது. யாரையும் காணோம். குழந்தைய மாறி இப்படி அழ விட மாட்டாளே. எங்க போயிட்டா மாறி? ஐயோ. சித்தப்பு குழந்தைய தூக்குன பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அக்கா இப்ப என்ன பண்றது? மாறிய காணோம். நாமளே போய் குழந்தைய தூக்குவோம். சுச்சோ சுச்சோ. கூப்பிடுங்க சித்தப்பு. என்ன அங்க 3 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை அழுவுறத வேடிக்கை பாக்குறீங்களா? அழுது அழுது குழந்தைக்கு ஏதாவது ஆயிர போகுது. ஏன் மாறி நீ கூட வா மாறி. ஐயோ சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க. சித்தப்பு வாங்க 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 வாங்க. இரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வரேன். சித்தப்பு வாங்க 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 வாங்க. டெஸ்ட் 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 டெஸ்ட். அதுக்காக தான் குழந்தைய தூக்காம இருக்கோ. வாங்க. என்னது டெஸ்டா? என்ன டெஸ்ட்? காசில இருந்து வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாராத்தையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஐயோ மடப்பை சித்தப்பா வாங்க. என்னது மடப்பைய சித்தப்பாவா? இரு வரேன். பொறி உருண்டை உனக்கு வாங்க வாய் வாங்க ஜாஸ்தி வாங்க ஆயிடுச்சு. வாங்க. என்ன சொல்லு. தாராத்த அந்த குழந்தைய தூக்க மாட்டாங்கல்ல. இப்போ உள்ள இருக்கிறவங்க வந்து அழுகிற குழந்தைய தூக்குனா அவங்க மாயா. அப்படி குழந்தைய தூக்கலனா அவங்க தாராத்த. சூப்பர் ஐடியாவா இருக்க. போலீஸ்கார தங்கச்சிக்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். ரொம்ப புத்திசாலி. ஐயோ ஒருவேளை சிஸ்டரா இருந்து குழந்தைய தூக்குனா கை நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிருமே. அப்ப அது மாரியோட குழந்தைங்கிறது தெரிஞ்சிருமே. வந்தது தாராங்கிற உண்மையும் உடைஞ்சிடும். ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. வாங்க வாங்க. குழந்தை அழுதுட்டு இருக்கு. யாரையுமே காணோமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அம்மா மாரி, மாரி, ஸ்ரீஜா, அம்மா ஹாசினி எங்கம்மா இருக்கீங்க? ஸ்ரீஜா எல்லாரும் எங்கம்மா இருக்கீங்க? ஐயோ குழந்தை அழுதுகிட்டே இருக்கே. வீட்ல யாருமே இல்லையா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? குழந்தை ரொம்ப நேரமா அழறா. நான் போறேன்.
கொஞ்சம் அவசரப்படாத. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. மாயாவா தாராதையான்னு இப்ப தெரிஞ்சிரும். கொஞ்சம் அவசரப்படாத ப்ளீஸ். ஏண்டா தங்கம், வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே, அழாதீங்க அழாதீங்க செல்லம். பாத்திரப்புறம் போங்க போங்க. ஹலோ. மாரி. வணக்கம் சார். வணக்கம் மாரி. நான் காசில இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு தாராவோட போட்டோ அனுப்பி விஷயத்தை சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க தாராவே கிடையாது. அவங்க பேர் மாயா தான். போன மாசம் 16ஆம் தேதி, அதாவது தாரா இறந்து போய் உடலை அடக்கம் பண்ண அன்னைக்கு அவங்க காசில தான் இருந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க சார்? என் ஃப்ரெண்டு காசில இருந்து விசாரிச்சுட்டு சொன்ன தகவல் தான் இது. அதனால நீங்க குழப்பிக்க வேண்டாம். நான் அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வச்சிருட்டுங்களா? சரி சார், ஓகே. ஹஸ்பண்ட் சார், அது வந்து உனக்கு இன்னும் சந்தேகம் போகலன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறது தாரமாவா இருப்பாங்கன்னு பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஒரு சின்ன சந்தேகம், அதான் பூங்குன்றன் சார் கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். அவங்க தாரமா இல்ல, மாயாதான். ஆனா நான் உங்களை தாரமாவா தான் பாக்குறேன். தாரமா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசுல குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க உருவத்துல இவங்க வந்திருக்கிறது தாரமாவே எனக்காக மறுஜன்மை எடுத்து வந்த மாதிரி என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இனி நான் குற்ற உணர்ச்சியே இல்லாம நிம்மதியா இருப்பேன். நீயும் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? சிஸ்டருக்கு பூஜை புனஸ்காரம் சாமி இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. பசியும் தாங்க மாட்டாங்க. ஆனா இவங்க எனி டைம் பக்தி பழமால இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சிஸ்டரே கிடையாது. இவங்க மாயாஜி தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.